ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன்ல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ இன்றைய காலை பொழுது பகவானுடைய ஹரிநாமம் கூடைய ஆச்சாரியருடைய வைபவங்கள், ஆச்சாரியர்கள் வைபவங்கள், அதாவது தூய பக்தர்கள் பூர்வாச்சாரியர் சரித்திரம் நமக்கு ரொம்ப உற்சாகம் தரக்கூடியது. அதுலயும் பாத்தீங்கன்னா பக்தர்கள்லாம் பிருந்தாவன யாத்திரை போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிருந்தாவனம் யாத்திரை போய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண லீலை செய்த ஸ்தலங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். 1000ல் ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது பகவானுடைய அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகமும் பக்தர்களுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அது சாத்தியமாகும். அதனால பக்தர்களாம் நல்லபடியா பிருந்தாவன யாத்திரை போய் அங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ண லீலை செய்த இடங்கள்லாம் தரிசனம் செஞ்சு நாம சங்கீர்த்தனை பண்ணி ஜபம் செஞ்சு கிருஷ்ண உணவுல மேலும் முன்னேற்ற அடையணும்னு பிரார்த்தனை செய்யறேன். அப்போ பிருந்தாவனம்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். குறிப்பா கௌடிய வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலம் பிருந்தாவனம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகள், அவருடைய பல்வேறு லீலைகள் நடைபெற்ற ஸ்தலம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பூமியில் இருந்த பொழுது, அவர் இந்த பூமியில் அவதரிக்கும் பொழுது, பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்படைய அங்கங்கள், அங்கத்துடைய அங்கங்கள், அஸ்திரங்கள், பரிவாரங்கள், தாமம் அனைத்தும் இங்க தோன்றிவிடும். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய அதிபர், அமெரிக்க அதிபர் இந்தியா வராருன்னா அவருடைய தனி விமானம், அவருடைய சேவகர்கள், அவருடைய அசிஸ்டன்ட்ஸு, அவர் எங்க போறாரு, எந்த பாதையில போறாரு, எந்த வாகனத்துல போறாரு, என்ன சாப்பிட போறாரு, எங்க தங்க போறாரு, வெறும் தடபுடலான ஏற்பாடுகள் செய்வாங்க. ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு தடபுடலான ஏற்பாடுகள் செய்யும் போது பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் மட்டும் ஏன் இந்த பூமியில தனியா வரணும்? அவர் இங்க வரும்போது எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில தோன்றுகிறாரோ அப்ப அவர் தாமம், அவரது தூய பக்தர்கள், அவரது பரிவாரங்கள், அஸ்திரங்கள் அனைத்தினோடும் இங்க தோன்றுவார். அப்படி ஆன்மீக லோகம், கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகம் கோலோக பிருந்தாவனம் இந்த பூமியிலையும் தோன்றியது. அதான் பௌம பிருந்தாவனம், பூமியில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம். ஒரு பிருந்தாவனம் பகவானுடைய ஆன்மீக லோகத்தில் இருக்கு, அது கோலோக பிருந்தாவனம். அதே கோலோக பிருந்தாவனம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பூமியில தோன்றிய போது இங்கேயும் தோன்றியது. அப்ப இங்க இருக்கிற பிருந்தாவனத்துக்கும் அந்த பிருந்தாவனத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற பிருந்தாவனம் யமுனா நதி, கோவர்தன மலை, நாம் காணக்கூடிய, நாம் தரிசனம் பண்ணக்கூடிய, நாம் போய் தரிசனம் பண்ணக்கூடிய பிருந்தாவனம், யமுனா நதி, கோவர்தனம், மதுராபுரி, இது எதுவுமே ஆத்மீக லோகத்தில் இருக்கிற பிருந்தாவனம், மதுராபுரி, கோவர்தனம், யமுனா நதிக்கு வேறானதே அல்ல. அதனால பிருந்தாவனத்தை இந்த ஜடக்கண்களால காணவே முடியாது. இந்த ஊனக்கண்ணால பிருந்தாவனத்தை பார்க்க முடியாது. பிருந்தாவனத்தை எப்படி பார்க்கணும்? செவிகளால் பார்க்க வேண்டும், காதால பார்க்கணும். அந்த தாமத்தோட மகிமைகள், பக்தர்கிட்ட போய் தாமத்தின் மகிமைகளை கேட்டு பேரானந்தம் அடையும். ஓ, இந்த இடத்துல அல்லவா பகவான் காளிஞ்சல் மேல் ரத்னம் செய்தார், இந்த இடத்துல தான் இந்த கோவர்த்தன மலையைத்தான் குடையாக பிடித்தாரா, இங்குதான் வந்து கோபிலோடு ராச நடனம் செய்தாரா, இங்குதான் வந்து இந்த மண்ணு உண்டாரா, யமுனா நதிக்கரையில மண்ணு சாப்பிட்ட இடம்லாம் இருக்கு, பிரம்மாட்ட காட், இப்படி பல்வேறு புனித ஸ்தலங்கள். இதெல்லாம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி
பகவான் இந்த பூமியில தோன்றி இருந்த பொழுது அந்த ஆன்மீக உலகத்தில் நடத்தும் அத்தனை லீலைகளும் இங்க செஞ்சு காமிச்சார். கோலோக விருந்தாவனத்துல பகவானுடைய ஆன்மீக உலகத்துல பகவான் என்னென்ன லீலைகள் செய்யறாரோ அதெல்லாம் இங்க பண்ணிருக்காரு. ஆனா காலப்போக்கில் அதெல்லாம் மறைச்சு போச்சு. ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. யோசிச்சு பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் லீலைகள் நடந்த இடங்கள்லாம் காலப்போக்கில் மறைச்சு போயிடுச்சு. ராதா குண்டம் ஏது, சாமா குண்டம் ஏது, பிருந்தாவனத்தில் பகவான் லீலை செய்த இடங்கள்லாம் எது அப்படின்னு காலப்போக்கில் இந்த பிருந்தாவன பக்தியிலே உயர்ந்தது பிருந்தாவன பக்தி. அதாவது கோபர்கள் கோபிகள். ரம்யா காஞ்சித் பாசனா விரஜவது. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, பக்தர்னாலே உயர்ந்தவங்க, பக்தர்லயே ஆகச்சிறந்த பக்தர்கள் பிருந்தாவனத்து கோபர்கள் கோபிகள். அந்த கோபிகளுடைய பக்தியோட மிஞ்சிய பக்தர் யாரும் கிடையாது. அவங்களுக்கு மேல உயர்ந்த பக்தர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு தன்னலமற்ற சுயநலமற்ற எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாத, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, கலப்படமே இல்லாத தூய்மையான பக்தி செய்யப்படுகிறது பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும். தூய பக்தி. இன்னைக்கும் நீங்க பிருந்தாவனம் போனீங்கன்னா அந்த மண்ணு, அந்த வைப்ரேஷன், எங்கு பார்த்தாலும் ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்கு பார்த்தாலும் பகவான் நாம் சொல்லிட்டே இருப்போம். அப்படி போன ஒரு வைப்ரேஷன் வரும் நமக்கு. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த ஸ்பிரிச்சுவல் பவர், இந்த தாமத்துடைய அனுகிரகம். அந்த மாதிரி புனித ஸ்தலத்துல போய் நம்ம அந்த தூசி எடுத்து தலையில வச்சுக்கிறது, அங்க நமஸ்காரம் பண்றது, அங்க இருக்கிற வைஷ்ணவர்களை பார்க்கறது, அங்க இருக்கிற பகவானுடைய விக்கிரகங்களை தரிசனம் செய்வது பெரும் பாக்கியம். சரி, அப்ப என்ன நடந்தது? 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த லீலைகள்லாம் மறைஞ்சே போச்சு. எங்கெங்க என்ன லீலை நடந்தது எல்லாம் மறைஞ்சு போச்சு. அது பிருந்தாவன பக்தினா என்ன, பிருந்தாவன பக்தினா என்ன, கோபிகளுடைய பக்தினா என்ன, பிருந்தாவனத்தை எப்படி பார்க்க வேண்டும், பிருந்தாவனத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும், பிருந்தாவனத்தை எவ்வாறு உணர வேண்டும் என்று நமக்கு ஒரு முறை காமிச்சு கொடுத்தவர் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு வரலன்னு சொன்னா, பகவானே கிருஷ்ணரே இந்த பூமியில சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணாம விட்டுருந்தா பிருந்தாவன பக்தினா என்னன்னே நமக்கு தெரியாது. பிருந்தாவனம்னா என்னன்னே தெரியாது. பகவான் சைத்தன்யர் தன் சகாக்களோடு இந்த பூமியில தோன்றி, அதுவும் குறிப்பா கோஸ்வாமிகள், 6 கோஸ்வாமிகள், நம்முடைய பூர்வாச்சாரியர் ஸ்ரீரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்டதாச ரகுநாத், 6 கோஸ்வாமிகள். இந்த 6 கோஸ்வாமிகள் மூலமா சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்தில் அவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ, என்னெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தாரோ, என்னெல்லாம் அவர் ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாரோ, அதையெல்லாம் இந்த 6 கோஸ்வாமிகள் மூலமா பண்ண. அதுல இன்னைக்கு நம்ம நேரம் காரணமாக 2 கோஸ்வாமிகளுடைய சரித்திரம், அது ஒரு சுருக்கமாக ஒன்று சனாதன கோஸ்வாமி, இன்னொன்று கோபால் பட்ட கோஸ்வாமி. நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் போறீங்க, இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு போய் பார்க்கும்போது கண்கள்ல கண்ணீர் வரும், அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும், பேரானந்தம் அடையலாம். அந்த அவங்களுடைய சாநித்தியம் இன்னும் அங்க இருக்கு. அவங்க அங்க இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு புனித ஸ்தலம், அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், இவங்கெல்லாம் சாதாரணமான நபர்களே கிடையாது. பகவானுடைய ஆன்மீக உலகத்துல கோலோக பிருந்தாவனத்தில் நித்தியமாக பகவானுக்கு சேவை செய்யும் நித்திய சித்தர்கள், தூய பக்தர்கள். பகவான் கிருஷ்ணனுடைய கோலோக பிருந்தாவனத்துல அவருக்கு நித்தியமா சேவை செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த பூமியில வந்திருக்கிறாங்க. சாதாரண நபர்களே கிடையாது. பகவான் கிருஷ்ணரே சைதன்யரா வந்தாரு. கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் பணிவிடை செய்யக்கூடிய தூய பக்தர்கள் ஆச்சாரியன்மார்களாக இந்த பூமியில வந்திருக்காங்க. சனாதன கோஸ்வாமி, கோஸ்வாமிகள் என்றாலே பணிவு, எளிமை, வைராக்கியம், தூய பக்தி. கோஸ்வாமிகள் சொன்னாலே 6 கோஸ்வாமிகளும் பணிவானவங்க, எளிமையானவங்க, வைராக்கியமான பக்தர்கள், தூய பக்தர்கள். அப்போ 6 கோஸ்வாமிகள் மூலமா சைத்தன்ய மகாபிரபு 4 முக்கியமான கட்டளைகள் அவர் கொடுத்திருந்தார். சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்து 6 கோஸ்வாமிகளுக்கு 4 முக்கியமான கட்டளை. ஒன்று பக்தியினுடைய சாஸ்திரங்களை எழுத வேண்டும். பக்தியை பற்றி விஞ்ஞானம், கிருஷ்ண பக்திங்கிறது விஞ்ஞான பூர்வமானது.
கிருஷ்ண பக்தி அனுபவிக்கப்பட வேண்டியது, பேரானந்தம் தரக்கூடியது. அந்த பக்தியை குறித்த பல்வேறு கிரந்தங்கள், சாஸ்திரங்களை எழுத வேண்டும். 2, பகவானது புனித ஸ்தலங்கள். எந்த ஸ்தலங்கள்லாம் லீலைகள் பகவான் செய்தது மறைந்து விட்டதோ அந்த ஸ்தலங்களை புதுப்பிக்க வேண்டும், கண்டுபிடிக்கணும். பகவான் லீலை செய்த இடங்களை கண்டுபிடித்து அதை ஸ்தாபனம் செய்ய வேண்டும். 3வது, விக்கிரக ஆராதனை. பிருந்தாவனத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ணருடைய கொள்ளு பேரனான வஜ்ரநாபன் 1000க்கும் மேற்பட்ட விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருந்தார். அதுல முக்கியமான விக்கிரகங்களை கண்டுபிடித்து அந்த விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து பக்தர்கள் வந்து ஆராதனை செய்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் ஒரு அழகான ஒரு சூழ்நிலை, கோயில்களை ஏற்படுத்த வேண்டும். 4வது, அங்க வந்து இப்படிதாய ஒரு பக்தர் வாழணும். ஒரு கிருஷ்ண பக்தர்னா இப்படிதான் இருக்கணும். பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், பகவானே எப்படி சரணாகதி பண்ணியிருக்கணும், கிருஷ்ண பக்தி எப்படி வெளிப்படுத்துவது, எப்படி பணிவாக இருப்பது, எப்படி எளிமையாக இருப்பது, எப்படி வைராக்கியமாக பக்தி செய்வது, எப்படி வந்து எப்பவுமே கிருஷ்ண உணர்விலேயே இருக்கிறது, இதையெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவேன். 4 முக்கியமான கட்டளை சேவைகள். அதை வந்து சைத்தன்ய மகாபிரபு 6 கோசாமி கொடுத்திருந்தார். பக்தி சாஸ்திரம் எழுதுவது, புனித ஸ்தலங்களை கண்டுபிடித்து ஸ்தாபனம் செய்வது, அப்புறம் வந்து விக்கிரக ஆராதனை, மறைந்த விக்கிரகங்களை கண்டுபிடித்து விக்கிரக ஆராதனை செய்வது, உதாரணமாக வாழ்ந்து காட்பது. பக்தர்களே உதாரண புருஷர்களாக வாழ்ந்து காட்பது. நிறைய பழமை வாய்ந்த விக்கிரகங்கள், அதெல்லாம் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயர்கள் படையெடுப்பின் போது பூஜாரிகள் உயிருக்கு பயந்து அந்த விக்கிரகங்களை மறைத்து வச்சு ஓடிவிட்டார்கள். அதெல்லாம் கண்டுபிடித்து அதை திரும்பியும் ஸ்தாபனம் செய்து இன்னைக்கு நம்ம விருந்தாவனத்துல போய் தரிசனம் பண்றோம்னு சொன்னா, இன்னைக்கு விருந்தாவனத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லீலை பண்ண இடங்கள், அந்த திவ்யமான விக்கிரகங்கள், இதெல்லாம் தரிசனம் பண்றோம்னு சொன்னா அது முழுக்க முழுக்க அந்த பெருமையும் புகழும், அந்த ஒரு கிரெடிட் வந்து அது 6 கோசாமியிலேயே சாப்பிடும். சனாதன் கோஸ்வாமி அவர் வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் பேசணும்னா அதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அது எல்லையற்றது. எப்படி பகவானுடைய பிறப்பும் செயலும் எல்லையற்றதோ, ஜென்ம கர்ம சமய திவ்யம், பகவானது பிறப்பும் செயலும் எல்லையற்றது, அதுபோல் ஆச்சாரியன் பிறப்பும் செயலும் எல்லையற்றது. அது வந்து நம்ம அறிவு கட்டின மாதிரி பேசினா கூட ஒரு நாள் ஆகும். ஆனாலும் இன்னைக்கு வந்து நம்ம சனாதன் கோஸ்வாமி புகழ், அவரை புகழ்வதால, அவரை தரிசனம் செய்வதால, அவர் லீலை செய்த இடங்களை போய் காண்பதால நம் ஹிருதயம் தூய்மை அடைந்து நாமும் சுத்த பக்தராகும், ஹிருதயம் பரிசுத்தமாகும். புனித ஸ்தலங்கள்ல போய் ஆச்சாரியருடைய தரிசனம், அவங்களுடைய பஜன் குட்டீர், அவருடைய சமாதி மந்திர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருந்தாவன யாத்திரை போறதுல இந்த 2 இடம், சனாதன் கோஸ்வாமியுடைய பஜன் குட்டீர், அவருடைய சமாதி மந்திர். அதே மாதிரி கோபால் பட்ட கோஸ்வாமியுடைய பஜன் குட்டீர், அவருடைய சமாதி மந்திர். பஜன் குட்டீர்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஆள் உட்கார அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு குடிசை, அவ்வளவுதான். நாம கூட வீடு கட்டுறோம், அவசியமே இருக்காது. காசு இருக்குன்னு போட்டு கடனை உடனே வாங்கி பிரம்மாண்டமா வீடை கட்டிட்டு லோன் அடைக்கிறதுக்கு லோன் ஓடிட்டு இருக்கு. ஆனா சனாதன் கோஸ்வாமி பஜன் குட்டீர் போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆளு உட்கார அளவுக்கு தான் ஒரு குடிசை, அதுலதான் ஜெபம் பண்ணார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவருடைய சொத்து பகவானுடைய புனித நாமம், அவர் போட்டிருக்கிற துளசி மாலை, கையில் இருக்கிற ஜப மாலை, இவ்வளவுதான் அவர் சொத்து. சனாதன் கோஸ்வாமி சொத்துனா அவர் அணிந்து கொண்டிருக்கிற துளசி மாலை, கையில் இருக்கிற ஜப மாலை, அவ்வளவுதான் ஹரிநாமம். எது மேலேயும் பற்றுதல் கிடையாது. பெரிய ஜமீன்தார்கள்லாம் வந்து அவர் முன்னாடி கைகட்டி நிற்பாங்க. தத்வா தூர்ணம் அசேஷ மண்டலபதியும் ஜனே துச்சவா. பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் வந்துட்டு சனாதன் கோஸ்வாமி கைகட்டி நிற்பாங்க. ஐயா உங்களுக்கு ஏதாவது கப்பம் கட்டலாமா? எப்போ? சனாதன் கோஸ்வாமி நவாப் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார் 500 வருஷத்துக்கு முன்னாடி. பிருந்தாவனம் வர்றதுக்கு முன்னாடி சனாதன் கோஸ்வாமி நவாப் ஹுசைன் ஷாட்ட பிரைம் மினிஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்பவே ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் சம்பளம். ஒரு உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தார். சந்தோஷ்ங்கிற பேர், சந்தோஷ் என்ற திருநாமத்துல உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தார். ஆனா அவருக்கு பௌதியத்துல பற்றுதலே கிடையாது. எப்பவுமே கிருஷ்ணநாமத்தை ஓதிட்டே இருப்பார்.
அப்ப வந்து நவாப் ஹுசைன் ஷா கேள்விப்பட்டாரு, இந்த சந்தோஷ் வந்து பெரிய புத்திசாலி, இவர் நம்ம கூட வச்சுக்கிட்டா நம்ம வந்து நம்ம ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணலாம். அதனால போய் சொன்னாரு, நீங்க என் கூட வேலைக்கு வந்துருங்க, உங்களை அந்த பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுறேன், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை பணமா கொடுக்குறேன். அப்படி யாராவது வந்து நம்ம கிட்ட சொல்லி இருந்தாங்க, ஐயா சாமின்னு காலில் ஒரு கும்பிடு போட்டு பின்னாடியே போயிடும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஜாப், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இங்க இருக்கிற பக்தர்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறோம், லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளமா கொடுக்குறோம், தமிழ் கீதா விட்டு வந்துருங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னா, தமிழ் கீதா அப்புறம் பாத்துக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் சம்பளத்தை வாங்குவோம், சம்பளத்தை வாங்குவோம், ஓடிடுவோம். ஆனா சனாதன் சொன்னாரு, முடியாது, நான் வரமாட்டேன். அப்புறம் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, உங்க பையனை அனுப்பிச்சு வைங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பையனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வருது, லட்சக்கணக்கான சம்பளம் கொடுக்குறாங்க, விட்டுருவோம். நம்ம பையனை தூக்கி கேரி பேக்ல போட்டு அனுப்பிச்சு வச்சிருவோம், போடா போய் வேலைக்கு போடா, அப்படி சாக்கு பையில போட்டு மூட்டை கட்டி பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவோம், எந்த ஊருக்கு வேணாலும் போ, அந்த வேலையை விட்டுறாத. ஆனா சனாதன் கோசாமியோட தந்தையார் சொன்னாரு, எங்க பசங்க உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டாங்க, 3 பேர், ரூபா, சனாதன, அனுப்பமா, என் பசங்க உங்ககிட்ட வேலைக்கு பார்க்க வர மாட்டாங்க. வேற வழியே இல்லாம நவாப் ஹுசைன் ஷா சொன்னாரு, உங்க பசங்க என்கிட்ட வேலைக்கு வரலன்னு சொன்னா இந்த பெங்கால்ல ஒருத்தர் கூட ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்க முடியாது, தெருவுல கீர்த்தனம் செய்ய முடியாது, பகவான் கிருஷ்ணரை வழிபட முடியாது, கோயில்களை உடைத்து விடுவேன், பக்தர்களை சிறைப்படுத்துவேன், துன்புறுத்துவேன், அடிப்பேன், உதைப்பேன். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நீங்க 3 பேர் மரியாதை என்கிட்ட வேலைக்கு வந்தீங்கன்னா மற்ற பக்தர்களா சௌகரியமா ரோட்ல ஜெபம் பண்ணிட்டு போலாம், கண்டுக்கவே மாட்டேன், பிரேயர் பண்ணலாம், கீர்த்தனம் செய்யலாம், பகவானை ஆராதனை பண்ணலாம். ஆனா நீங்க 3 பேருடைய பதவியை ஏத்துக்கலன்னு சொன்னா ஒரு பையன் ரோட்ல பக்தி பண்ண முடியாது. மற்றவங்க நன்மைக்காக, மற்ற பக்தர்கள் துன்பப்படக்கூடாது, கோசாமிகள்னாலே மற்றவங்க நன்மைக்காக வாழ்றவங்க தான் வைஷ்ணவர்கள். கிருஷ்ண பக்தர்னாலே சுயநலமற்று தன்னலமற்று மற்ற பக்தர்களுக்காகவே வாழக்கூடியது அதான் வைஷ்ணவர். அப்ப அவங்க முடிவு பண்ணாங்க, சரி நம்ம வாழ்க்கை எப்படி போனா போட்டும், பக்தர்கள் நல்லா இருக்கணும், நாம ஜெபிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவங்க கீர்த்தனம் செய்யணும், பகவானை ஆராதிக்கிறது எந்த ஒரு தொந்தரவு வரக்கூடாது. நவாப் ஒரு கொடூரமான குடம் படைத்தவர், வேற வழியே இல்லாம நவாப்கிட்ட வேலைக்கு போனார். ஆனாலும் பாருங்க என்னாச்சு, நவாப் அவங்க பேரெல்லாம் மாத்திட்டார். தபீர் காஸ், ரூப கோசாமிக்கு தபீர் காஸ், சனாதன் கோசாமி பேர் சகார் மல்லிக், பேரெல்லாம் மாத்தி அவங்க முகலாயராவே மாத்திட்டார். ஆனாலும் வெளித்தோற்றத்தில் ஒரு மகளார் போல இருந்தா கூட உள் மனதில் அவங்க எப்பவுமே பகவான் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்க, சதா ஹரிநாம தோதிட்டு. நீங்க வந்து ஒரு முறை பெங்கால் போனீங்கன்னா அங்க ராம்கேலின்னு ஒரு இடம் இருக்கு. அடுத்து யாத்திரை நீங்க வந்து பெங்கால் போனா, மாயாப்பூர் அந்த பக்கம் போனா ராம்கேலின்னு ஒரு அழகான ஸ்தலம், அதுதான் ரூப கோசாமி வந்து பக்தி பண்ணிட்டு இடம். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி அவங்க இருக்கிற இடத்தையே ஒரு விருந்தாவன சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துலயே ஒரு அழகான விருந்தாவன சூழ்நிலை உருவாக்கி மிக அழகாக பக்தி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சைதன்ய மகாபுடைய கருணையினால அதை விட்டுட்டு விருந்தாவனத்துக்கு வந்தாங்க. பெரிய பதவி, ஒருத்தருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர், ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர், ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர். நம்ம ஊர்ல ஒரு வார்டு கவுன்சிலரே விட்டுட்டு போக மாட்டான் அந்த பதவியை. நம்ம ஊர்ல ஒருத்தன் வார்டு கவுன்சிலரான வச்சுங்களா, அதையே விட்டுட்டு வர மாட்டான். இவங்க பெரிய பெரிய ஜமீன்தார்கள் வந்து கை கட்டி அவங்ககிட்ட வரி பணம் செலுத்த நிக்கிறாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த பதவியை துச்சமா போட்டு, ஏன்னா அவங்களுக்கு சைத்தன்ய மகாபுடைய கருணை முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கால் தூசுக்கு சமம். பகவானுடைய கருணைக்கு முன்னாடி இந்த பௌதிக வசதியில அவங்களுக்கு கால் தூசி தூக்கி போட்டாங்க. அவங்க சைத்தன்ய மகாபுரம் வந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு பெரிய ஸ்டோரி இதாச்சு, ரொம்ப அழகா இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு சொன்னார் சனாதன்ட்ட, சனாதன் கோசாமி சைத்தன்ய மகாபிரபு வாரணாசியில் சந்திக்கிறார். பெரிய கதை, நான் ஒரு ஷார்ட்டா தான் சொல்றேன். ஏன்னா சனாதன் கோசாமி வந்து சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்கு பெரும் பாடுபட்டார். அவர் சிறையில் அடைத்து விடுவார் நவாப். என்ன பண்ணிட்டாரு, முதல்ல ரூப கோசாமி வேலையை விட்டு போயிடுவார். ரூப கோசாமி அனுப்பமா வேலையை விட்டு போன உடனே நவாப்புக்கு வந்து என்ன ஆகும், சனாதனாவது நம்ம கூட இருப்பாருன்னு பார்த்தா அவர் தினம் உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்காரு. வந்தாரு நவாப், என்ன சனாதனரே,
நான் வந்து ஒரிசாவை தாக்க போறேன், நீங்க கூட வராம உட்காந்து பாகவதம் படிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு இஷ்டம் இல்லை, நான் வரமாட்டேன், இவரை பிடிச்சி ஜெயில போடுங்க. சனாதனை பிடிச்சி ஜெயில போட்டு நவாப் வந்து ஒரிசாக்கு போயிட்டார். அப்புறம் எப்படியோ சனாதன் கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி சேமிச்சு வச்சிருந்த சில காசுகள், பொற்காசுகளை கொண்டு அந்த காவலருக்கு இந்த லட்சமா கொடுத்து சிறையில தப்பித்து ஓடி வந்தார். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு, கண்ணுல கண்ணீர் வந்துடும் கதையெல்லாம் கேட்டா. சரி, அப்புறம் என்ன நடந்தது? ஒரு வழியா சனாதன் கோஸ்வாமி வாரணாசியில, காசியில வந்து சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறார். மிக அழகான உரையாடல். சைத்தன்ய சரிதாமிரதத்துல சைத்தன்ய மகாபிரபுக்கும் சனாதன் கோஸ்வாமி நடந்த அற்புதமான உரையாடல். ஜீவ தத்துவம்னா என்ன, பக்தினா என்ன, பக்தின பல்வேறு நிலைகள் என்ன, பகவானுடைய பல்வேறு ரூபங்கள், பகவானுடைய திவ்யமான நாம ரூப குணாதிசயத்தை ஏற்று அனைத்தையும் பகவான் அற்புதமா வர்ணிக்கிறார் சனாதன் கோஸ்வாமி. அதெல்லாம் சனாதன் கோஸ்வாமி அருமையா கேட்டுட்டு அதையெல்லாம் நம்ம புத்தகமா எழுதியிருக்காரு. சனாதன் கோஸ்வாமி நம்முடைய சம்பந்த ஆச்சாரியர். சம்பந்த ஞானம், பக்தியில 3 விதமான அறிவு ஞானம்: சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனம். சம்பந்தம் என்னது? தமிழ்லி சம்பந்தம் தான். பகவானுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கிருஷ்ணர் யாரு, நாம யாரு, இது சம்பந்த ஞானம். அபிதேயம்னா கிருஷ்ணருக்கு எனக்குள்ள உறவு முறையை எப்படி நான் பயிற்சி பண்றது. கிருஷ்ணர் யாரு, நான் யாரு, எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், எங்க 2 பேருக்குள்ள உறவு முறையை நான் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்றது. தென் வாட் இஸ் த அல்டிமேட் கோல், பிரயோஜனம் என்ன? சோ சம்பந்த ஆச்சாரியர் சனாதன் கோஸ்வாமி, பக்தியை வழிநடத்தக்கூடிய ஆச்சாரியர் ரூப கோஸ்வாமி, பிரயோஜனம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஆச்சாரியர் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. கிருஷ்ண பக்தியில பகவான் முழுமுதற் கடவுள், நான் ஒரு சேவகன். ஜீவேரே சுரபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். பகவான் முழுமுதற் கடவுள், நான் சேவகன். இது பகவானுக்கு நமக்குள்ள சம்பந்த ஞானம். இது எப்படி நடைமுறையில பயிற்சி பண்றது? முதல்ல பகவானுக்கு நமக்குள்ள சம்பந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியர் சனாதன் கோஸ்வாமி. அதை எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா பகவானுக்கு நமக்குள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவு. பகவான் முழுமுதற் கடவுள், நான் சேவகன். இதை நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்றது கத்துக் கொடுத்த ரூப கோஸ்வாமி, அபிதேய ஆச்சாரியர். அல்டிமேட் கோல், பிரயோஜனம். ஒரு கிருஷ்ண பக்தன் அடைய வேண்டிய பிரயோஜனம் கிருஷ்ண பிரேமம், பகவான் மேல கலங்கமில்லாத தூய பக்தி. அது அனுகிரகம் பண்ணக்கூடியவர் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. இதே மாதிரி இந்த 3 விக்கிரகங்கள் பிருந்தாவனத்திலே வைத்து மிக அழகான அற்புதமான விக்கிரகம் ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவர், ராதா கோபிநாதன். இந்த கோயிலுக்கெல்லாம் போவீங்க. அதே மாதிரி ராதா ரமணர், கோபால் பட்ட கோஸ்வாமி வழிபாடு செய்த ராதா ரமணர் விக்கிரகம் ரொம்ப அழகு. சின்ன விக்கிரகம் தான், ரொம்ப அழகா இருப்பான். மூர்த்தி சிறிது, கீர்த்தி பெரியது. அந்த விக்கிரகத்துல பகவான் இன்றைக்கும் அனுகிரகம் செய்யறதை நம்மளால உணர முடியும். அங்க போனா ஃபீலிங் வரும். அப்படியே அங்க போனா அந்த இடத்தை பார்க்கும் போது, விக்கிரகங்களை தரிசனம் பண்ணும்போது கண்கள்ல கண்ணீர் வரணும். ஏற்பட்ட பக்தியினுடைய வைப்ரேஷன் அங்க ஃபீல் பண்ணணும். பக்தி மனம் கமலும் ஸ்தலம் இருந்தாலும் அங்க போனா திரும்ப வர மனசு வராது. அங்க போயிட்டா திரும்ப வர மனசே வராது. ஏற்பட்ட அற்புதமான ஸ்தலம் சனாதன் கோஸ்வாமி பஜன் குட்டீர் துவாதச ஆதித்ய திலா. அந்த கோயிலுக்கு இடம் வந்து ராதா மதன் மோகன், யமுனா நதிக்கரையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனம் செய்து, காளிகள் மேல நடனமானார் இல்லையா, காளிங்க நர்த்தனம். ரொம்ப ஐஸ் கோல்டு வாட்டர். யமுனா நதி அப்படி குளிர்மையா இருக்கு. அதுல வந்து பகவான் யமுனையில குதிச்சு காளிகள் மேல நர்த்தனம் செய்து உடம்பெல்லாம் குளிர்ந்து விட்டது. பகவானுடைய உடல் குளிர்ந்ததை அப்படி கொஞ்சம் அப்படியே மிதமாக்குவதற்காக 12 ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர் தோன்றிய ஸ்தலம் தான் துவாதச ஆதித்ய திலா. சின்ன ஒரு ஹில் மாதிரி இருக்கு, சின்ன ஹில், ராதா மதன் மோகன் டெம்பிள். அங்கதான் சனாதன் கோஸ்வாமியுடைய சமாதி மந்திர் இருக்கு, பஜன் குட்டீரும் இருக்கு, ராதா மதன் மோகனுடைய விக்கிரகம் இருக்கு. கண் கூட பார்க்கலாம். கோயிலை சுத்தி வரும்போது சனாதன் கோஸ்வாமி சின்ன பஜன் குட்டீர் பக்தர்லாம் உங்களுக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சமாதி மந்திர் ரொம்ப அழகான ஸ்தலம். இன்னொரு வந்து கோபால் பட்ட கோஸ்வாமி. பாருங்க, பகவான் கிருஷ்ணர் தூய பக்தருக்கே தன்னை வெளிப்படுத்துவார். கோபால் பட்டர் வந்து ஸ்ரீரங்கத்துல தோன்றியிருந்தவர். ராமானுஜ சம்பிரதாயத்துல ஸ்ரீரங்கத்துல வேங்கட பட்டர்ங்கிறவருக்கு மகனாக பிறந்தார் கோபால். சைத்தன்ய மகாபிரபு 4 மாத காலம் வந்து சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்த பொழுது மழைக்காலம் வந்து விட்டது.
4 மாத காலம் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்துல தங்கியிருந்தார். ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். மகாபிரபுடைய தென்னிந்திய யாத்திரையிலேயே 4 மாசம் தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கத்துல இருந்திருக்காரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்ல, இங்க நம்ம தமிழ் பூமியில இருந்து ஒரு ஆழ்வார், அதாவது ஒரு ஸ்ரீ சம்பிரதாயத்தின் ஒரு ஆச்சாரியர், நம்முடைய ஆச்சாரியராக நம்மளை வழிநடத்தி இருக்கார். கோபால் பட்டர், திருமலை பட்டர், வேங்கட பட்டர், பிரபோதானந்த சரஸ்வதி 3 சகோதரர்கள் ஸ்ரீரங்கத்துல ஆகச்சிறந்த தூய பக்தர்கள். பெருமாள் மேல அதீத அன்பும் பக்தியும் உள்ளவங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல தோன்றியவர் தான் கோபால். சைத்தன்ய அப்படியே தரிசனம், அவர் சேவை கிடைத்து 4 மாதம் மகாபிரபுக்கு சேவை செய்து கோபாலுடைய கண்கள் எப்பவும் கண்ணீராலே நினைத்திருக்கு. மகாபிரபு ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பும் போது கோபால் அழுகிறார். அப்ப சின்ன குழந்தை, ஒரு 6-7 வயசு இருக்கும். பகவானுடைய பாதங்களை பற்றி கொண்டு அழறார். மகாபிரபு என்னை விட்டு போயிடாதீங்க, என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. மகாபிரபு சொன்னாரு, கோபால், உன்னுடைய தாய் தந்தையர் ஆகச்சிறந்த வைணவர்கள், அவருக்கு சேவை செய்துவிட்டு நீ திருமணம் செய்து கொள்ளாதே, பிரம்மச்சரியாவேறு, அப்பா அம்மாவுக்கு சேவை செய்துவிட்டு நீ விருந்தாவனம் வந்து விடு. அன்று மகாபிரபு ஆசீர்வாதம் செய்தார். அவங்க தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து அவங்க வைகுண்டம் போகும்போது அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, கோபால், உனக்கு ஞாபகம் இருக்கா, மகாபிரபு அன்னைக்கு ஸ்ரீரங்கம் வந்தப்போ நான் விருந்தாவனம் வர சொன்னாரே, நீ மகாபிரபு போய் சேவை செய் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்துவிட்டு அவங்க வைகுண்டம் போய்விட்டார். அப்ப கோபால் விருந்தாவனம் வந்தாரு. அங்க வந்து இவருடைய பக்தி, கோபால் பட்டருடைய பக்தினால அவர் வழிபாடு செய்த சாலக்கிராம் விக்கிரகம் பகவான் கிருஷ்ணராகவே மாறிவிட்டார். ரொம்ப அழகான ஒரு லீலை. நரசிங்க சதுர்தசிக்கு அடுத்த நாள் கோபால் பட்டருக்கு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஜமீன்தார் வந்து நிறைய ஆபரணங்கள், பொற்காசுகள், பட்டு வஸ்திரங்களா தானமா கொடுக்கிறார். கோபால் பட்டர், நான் ஒரு துறவியாச்சு, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எதுக்கு பட்டு வஸ்திரம் ஆபரணங்கள், ஒண்ணும் வேண்டாம், என்கிட்ட விக்கிரகமும் கிடையாது, என்கிட்ட கிருஷ்ணனுடைய விக்கிரகம் இல்ல. ஒருவேளை பகவானுடைய விக்கிரகம் இருந்தா அந்த விக்கிரகத்துக்கு இந்த ஆபரணங்கள்லாம் போட்டு அழகு பார்க்கலாம், பட்டு வஸ்திரங்கள்லாம் போடலாம். என்கிட்டதான் விக்கிரகமே இல்லையே, அதனால ஐயா வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போயிருங்க. இல்ல சுவாமிஜி, நான் வந்து உங்களுக்கு தட்சணை கொடுக்கணும் முடிவு பண்ணி, நீங்க ஒரு சாது, உங்களுக்கு தட்சணை கொடுப்பேன்னு என் கடமை, நான் கொடுத்துறேன், நீங்க என்ன வேணாலும் படிக்கீங்க. அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ரொம்ப அழகழகான ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள். அதை வச்சுட்டு கோபால் பட்டர் நினைக்கிறாரு, அன்று இரவு தான் நினைச்சார், என்கிட்ட விக்கிரகம் ஒண்ணும் இல்லை, இந்த பட்டு வஸ்திரம் இந்த ஆபரணம் எல்லாம் என்கிட்ட ஒருவேளை விக்கிரகம் இருந்தா நான் போட்டு பார்ப்பனே, அலங்காரம் பண்ணுவனே, ஆராதனை செய்வனே அப்படின்னு நினைச்சிட்டு அதை அப்படியே பெட்டியில வச்சு மூடிட்டேன். அந்த சாலக்கிராம் விக்கிரகம், வைணவர்கள்லாம் பிராமணர்கள்லாம் சாலக்கிராம் பூஜை, சின்ன சின்ன சாலக்கிராம் ஷீலார், அதை வர்ஷிப் பண்ணுவோம். காலையில போய் யமுனையில குளிச்சுட்டு வந்து அந்த சாலக்கிராம் பெட்டி, அந்த சின்ன பெட்டி இருக்கு, அதை திறக்கிறாரு. அதுல இருந்து ஒரு தாமோதரர் ஷீலா அப்படியே கிருஷ்ணரா மாறிட்டார். ரொம்ப அழகர், அப்படி புல்லாங்குழல் வச்சு இந்த கிருஷ்ணரா நிக்கிறார். கோபால் பட்டர் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் அருவி மாறி வருகிறது. எம்பெருமானே கிருஷ்ணா, நான் விக்கிரகம் இல்லை என்றுதான் மனதால் நினைத்தேன், தாங்கள் விக்கிரகமாவே அவதரித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அப்படி பிரார்த்தனை எல்லாம் பண்ணி மற்ற கோசாமிகள்லாம் வந்து பார்த்தாங்க. இந்த மாதிரி கோபால் பட்டருடைய சாலக்கிராம் ஷீலா ஒரு விக்கிரகமாவே மாறிட்டாராம். ரொம்ப அழகான விக்கிரகம் ராதாரமணர். இந்த ராதாரமணர் கோயில்ல தான் வந்து பிருந்தாவனத்திலே பெஸ்ட் வர்ஷிப், ஒரு விக்கிரகத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ராதாரமன் கோயில போனா பார்க்கலாம். ரொம்ப அழகா அந்த பூஜை செய்வாங்க, வழிபாடு செய்வாங்க. அந்த கோயில் பக்கத்திலேயே அவருடைய பஜன் குட்டீர், கோபால் பட்டர் தங்கிய அந்த பஜன் குட்டீர், அவருடைய சமாதி மந்திர் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான ஸ்தலங்கள். இந்த போய் பக்தர்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணி கிருஷ்ண பக்தியில மேலும் முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்தை ருச்சி வரணும். அந்த இடங்கள்லாம் அப்படி பிருந்தாவனத்தோடு போயிட்டு அப்படியே பிருந்தாவனத்தை மனதில் எடுத்துட்டு வந்துடும். அப்படியே பிருந்தாவனத்தை மனதில் எடுத்துட்டு வந்து அதே உணர்வுல இருக்கும். கான்சியஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிருந்தாவனம் போய் அந்த பக்தி பாவத்தை அப்படியே எடுத்துட்டு வந்துடும். இங்க வந்து ஜெபம் பண்ணும்போது பிருந்தாவனத்தை நினைக்கணும். அங்க கோபால் பட்டருடைய சமாதி மந்திர் போனது, அங்க வந்து ராதாரமண தரிசனம் செய்தது எல்லாம் பார்க்கணும். கோசாமிகள்லாம் அழகழகா புஸ்தகங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. கோபால் பட்ட கோசாமி, சனாதன் கோசாமி ஹரிபக்தி விலாஸ் என்ற புத்தகத்துல ரொம்ப அழகா நம்ம பக்தி எப்படி பயிற்சி பண்ணணும், விக்கிரக ஆராதனை எப்படி பயணம் எல்லாமே எழுதிருக்கோம். அதை வந்து பிரபுபாதர் வந்து இந்த பிருந்தாவன பக்திய உலகம் முழுது கொண்டு போய் சேர்த்துட்டாரு. பாருங்க, ஒரு காலத்துல பிருந்தாவனம்னா இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான் தெரியும், அது வட இந்தியாவில் உள்ளவங்க தான் நிறைய தெரியும்.
பிரபுபாதர் வந்து வயதான காலத்துல, பெரும்பாலும் வயதான காலத்துல உள்ள விருந்தாவனம் போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. பிரபுபாதர் வயதான காலத்துல விருந்தாவனத்துக்கு வெளியிலே வந்தார். பிரபுபாதர் விருந்தாவனத்துக்கு வெளியில வந்தது மட்டும் இல்ல, அவர் எங்கெல்லாம் போறாரோ எல்லா இடத்தையும் விருந்தாவனம் ஆக்கிட்டார். அதுதான் ஒரு வைணவருடைய ஆச்சாரியருடைய தனிப்பெரும் கருணை. அதனால பிரபுபாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். பிரபுபாடைய கருணை இருக்கிறதுனால தான் நம்ம விருந்தாவனம் போவோம். வைணவருடைய ஆசீர்வாதம் வேண்டி, பிரபுபாடைய கருணை வேண்டி, குருவோடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். விருந்தாவன யாத்திரை சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.